நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2 பங்குகள் அது போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அது இப்போது அநேகமாக இன்னும் ஒரு 4-5 நாட்களில் இல்லை ஒரு 2-3 நாட்களில் அந்த போனஸோட எக்ஸ்டேட் வருது. அந்த பங்குகள் உங்கள்கிட்ட இருக்கா? வச்சிருந்து போனஸ் வாங்கலாமா? சரி, இல்லைங்க எங்கள்கிட்ட போனஸ் அந்த ஸ்டாக் ஆல்ரெடி இல்லை, இனிமேல் இப்போ வாங்கலாமா இல்லை போனஸ்க்கு அப்புறம் வாங்கலாமா? இதுதான் இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான விஷயம். போனஸ்க்கு முன்னாடி வாங்கலாமா இல்லை போனஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணி டிவிடெண்ட் எக்ஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா போனஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வாங்கலாமா? இதுதான் இந்த கேள்வி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு நல்ல அருமையான 2 பங்குகள் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். இது நானும் செபி ரெஜிஸ்டர்ட் டிப்ஸ் போய்ட்டல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி மை ட்ரிப். இது ஐபிஓ வந்து ரீசெண்டாக தான் வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். போன மார்ச் 2021 ஐபிஓ வந்தது. இது லிஸ்டிங் பண்ணும்போது இவங்க கொடுத்துருந்த ப்ரைஸ் வந்து 187 ரூபா ஒரு ஷேரோட ரேட் கொடுத்துருந்தாங்க. 80 ஷேர் ஒரு லாட்டுக்கு அப்படின்ற அளவில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் அப்போ நல்ல ஒரு ஏற்றம், சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றத்தை வந்து இந்த ஸ்டாக் வந்து சந்திச்சது அப்படிங்கிறதான் சொல்கிறது. நான் காட்டுறேன் பாருங்க. ஸ்டாக் வந்து ஒரு நல்ல டிசம்பர் இது மார்ச் 2021 இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல இந்த இடத்துல ஒரு ஹை எண்டு, உண்மையில சொன்னால் அந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பீக்கில் போன இந்த ஸ்டாக் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இறங்கியும் ஒன்றும் டவுனுக்கு போயிடல, சைடு வேவ்லேயே போயிட்டு இருந்தது. ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடு வேவ்லேயே தான் இந்த ஸ்டாக்கு ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் இந்த ஸ்டாக்கை வந்து நிறைய பேர் இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு போனஸ் கொடுத்தாங்க, மறுபடியும் ஜனவரி அந்த ரேஞ்சில் கூட ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அப்போவும் அந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கல. அது மதர்சன் சுமி மாதிரி பெரிய அளவில் மறுபடியும் அவங்க ஜனவரியில் மறுபடியும் போனஸ் கொடுக்குறத அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து கொடுக்கல, அவங்க அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க. மறுபடியும் இப்போ போனஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் இந்த ஒரு நல்ல ஏற்றம், இதுக்கப்புறம் ஒரு நல்ல டவுன், மறுபடியும் உச்சத்துக்கு போச்சு. 475 ரூபாய்க்கு மேலே போயிட்டு திருப்பி இறங்கி அப்படியே கன்சால்டேட்லேயே போயிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நான் வந்து டிவிடெண்ட் போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டாக்கு இதுவும் மறுபடியும் கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இது மறுபடியும் கீழே போகிறதில்ல. இந்த இடத்துக்கு வந்து ஒரு 400-450 வந்துட்டு திருப்பி கீழே தான் வரப்போகுது. இந்த இடத்துக்கு நான் 375-350 இந்த ரேட்டு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க, இதை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த இதை வந்து ஸ்டாக்கில் வந்து ஒரு போனஸ் கொடுத்தோம்னா ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் நல்ல ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து ஒரு போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உண்மையில் என்ன ரீசன்னா, கடந்த கொஞ்ச நாளாகவே இந்த சுற்றுலா சார்ந்த தொழில்கள் எல்லாமே நலிவடைஞ்சு தான் இருக்குது. உண்மையை சொன்னால் அதான் உண்மை. கடந்த ஒரு வருடம் இன்னும் பேண்டமிக்லேருந்து வெளியே வந்து இப்போ இந்த கொஞ்ச நாளாகவே இந்த என்னென்னமோ ரெசெஷன் அது இதுன்னு ஊறுபட்ட பிரச்சனை, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, எஃபிஐயோட இது அது இதுன்னு ஊறுபட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. ஃபெடரல் பேங்கோடது, ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்து பங்கை வந்து பயங்கரமாக போட்டு அழுத்துது. மேலே ஏற விடாமையே ஒரு சில பங்குகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அந்த மாதிரியான பங்குகளையும் நல்லா போட்டு அமுத்துது. ஸோ அந்த ரேஞ்சில் ஸ்டாக்குக்கு வந்து மேலே ஏறி வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் காமிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்மில் ஒரு மினிமம் ஒரு 700 ரூபா அந்த ரேஞ்சுக்கு, ஒரு 2 வருஷம் அதிகபட்சம் உள்ள ஒரு 3 வருடங்களுக்குள்ளாரவே ஒரு 700 ரூபாய் அந்த ரேஞ்சில் தாண்டும். அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டாக் தான். இந்த ஈஸி ட்ரிப் பிளானர் இன்னைக்கு நம்மளாம் வந்து பிளான் பண்ணுறதே வந்து நம்ம மேக்ஸிமம் இபிகோ அது இதுன்னு ஏகப்பட்டது ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து என்ன இந்த ஓயோலாம் வந்து இவங்க அந்த அளவுக்கு பெரிதளவில் வந்து
பர்ஃபார்ம் பண்ணலை, அதுதான் உண்மை. அதுக்காக தான் இந்த ஸ்டாக்கு மேலே எல்லாம் நம்பிக்கை வந்து மக்களுக்கு குறைந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்கு ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 8748 கோடி ரூபா மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய பங்கு தான். செக்டார் பிஇ பாருங்க 88.67% வரைக்கும் இருக்கு. இல்லை டிடிஎம் பிஇ 69.90%. இது லோ பார்த்தீங்கன்னா 59 ரூபா வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ 476 ரூபான்றது ஹையில் இருக்குது. இப்போ 406 ரூபா 402 ரூபாவில் இருக்குது. ஸோ ஸ்டாக் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி அந்த 476 தோடும் கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி இவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நவம்பரில் வந்து இவங்க கொடுத்த இந்த கன்சால்டேட்டட் செப்டம்பருக்கான ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பெரிய தப்பான கம்மியான அளவு மோசமாலாம் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட சேல்ஸும் 108 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜ் வைஸும் இவங்களுக்கு வந்து 148% அதிகமாகிருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. குவார்டர்லியோட நெட் ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு 28 கோடிக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக ஸ்மால் கேப் ஸ்டாக் தான், அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டாக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கு போனஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் டவுன் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம் இந்த ஸ்டாக்கை. சரிங்களா? இந்த ஸ்டாக்குக்கு போனஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லா ப்ராப்ளமும் இதாகட்டும், நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம மறுபடியும் எப்படியும் ஸ்டாக் வந்து மறுபடியும் போனஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இறங்கும். எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட அக்டோபர் 22 வந்து அவங்க அக்டோபர்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிறகு ஜனவரியில் ஒரு தடவை அவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க 1:1. கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் நவம்பர் 21 எக்ஸ் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு 3 பங்கு அப்படிங்கிற லெவலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படியும் ஸ்டாக் வந்து ஒரு 250 ரூபாய் இல்லை 250 ரூபாய் இல்லை ஒரு 180 ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 200 ரூபாய் கீழே தான் வரும் கண்டிப்பாக. ஒரு 160லேருந்து 180 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து இதுக்கு போனஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெவன்யூ வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான் இதோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் இப்போதைக்கு. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் அவங்க ஹோல்டிங்கில் வச்சிருக்கல, அதே மாதிரி டிஐஸும் ஒன்றும் பெருசாக ஹோல்டிங்கில் வச்சிருக்கல. எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட 2.52% வச்சிருக்காங்க, டிஐஸ் கிட்டத்தட்ட 2.44% தான் வச்சிருக்காங்க. இந்த செப்டம்பர் குவார்டரில் கூட கிட்டத்தட்ட எஃப்ஐஐஸ் 2 பேர் 45 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லேருந்து 2 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்க்கு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஆனால் டிஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான டூர் பிளானர் சம்மந்தப்பட்ட டூரிசம் சம்மந்தப்பட்ட இந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறும். உடனே சடால்லாம் மேலே ஏறி பெரிய அளவில் எல்லாம் லாபம் கொடுக்காது. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு பங்கு என்னென்ன அப்படின்னா மதர்சன் சுமி ஒயரிங். இந்த ஒரு ஃபேவரட் ஸ்டாக், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த ஃபேவரட் ஸ்டாக்கு மதர்சன் சுமியிலேருந்து பிரித்து கொண்டு வந்த ஆட்டோமொபைல் செக்டாரை சேர்ந்த ஒயரிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அவங்க தனியாக பிரித்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமொபைல் செக்டாரில் இருந்தது. அதில் வந்து அவங்களுக்கு அதில் ஒயரிங்குக்கான அந்த செக்மெண்ட்டை மட்டும் தனியாக பிரித்து அவங்க மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இல்லை ஏற்கனவே நான் இந்த மதர்சன் சுமியை காட்டுறேன். மதர்சன் சுமியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போனஸ் அறிவிச்சாங்க. போனஸுக்கு அப்புறம் இந்த பங்கு பாருங்க இறங்கிட்டு திருப்பி அதே மாதிரி மேலே ஏறுது. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு நல்ல ஒரு யூ அப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான இந்த யூ டைப் ஆஃப் அப்பெல்லாம் வந்து ரொம்ப போனஸுக்கு அப்புறம் பங்குகள் மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஏறுறது இல்லை. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இதோட இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒயரிங் செக்மெண்ட் அதை மட்டும் வச்சிருக்கக்கூடிய இந்த மதர்சன் சுமி ஒயரிங்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 26,226 கோடி. சரிங்களா? இது வந்து லோவும் பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சனால அது 1 ரூபான்னு காமிக்கிறாங்க. ஹை வந்து கிட்டத்தட்ட 94 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ 83 ரூபாவில் இருக்க மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு போகும். இவங்களும் இப்போ வந்து போனஸ் அனௌன்ஸ் பண்ணி இதோட முக்கியமான ஸ்டேக் எவ்வளோ யார் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் குரூப்பும் எஸ்பிஐ குரூப்பும் தான் இதோட மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இல்லை முக்கியமாக இப்போ போனஸ் இவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட 16 நவம்பர். இதில் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் எக்ஸ் போனஸ். ஸோ உங்களுக்கு 16ஆம் தேதி இந்த அவங்க அக்கௌண்ட்டில் உங்கள் ஸ்டாக் வந்து 16ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போனஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட அவங்களும் என்ன சொல்கிறாங்க 5 பங்குகளுக்கு 2 பங்குகள் அப்படிங்கிற லெவலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டாக் வந்து இன்னும்
5 பங்குகள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பங்குகள் வந்து போனஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ பங்குகள் வச்சுருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இனிமேல் வாங்கியே வச்சுருந்துருக்கணும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய பங்கு. நீங்கள் இப்போ கூட இது நாளைக்கோ இல்லை இந்த 2 நாளைக்குள்ளார என்ன ரேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஸ்டாக் கிடைக்கும் போது உங்களுக்கு அது ஒரு ஈக்குவல் ஆகிடும். ஸ்டாக் ஏறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்கில் வந்து பிளட்ஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 19% மேலே இந்த ஸ்டாக்கை பிளட்ஜில் வச்சுருக்காங்க. ஆனால் வளர்ந்து வர துறை ஆட்டோமொபைல் செக்டாரில் மேஜராக இருக்கக்கூடிய லக்ஸுரிஸ் காரில் இருக்க ஆடி BMW வரைக்கும் இவங்க வந்து இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கனால இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு வேறு லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. எஃப்ஐஐஸும் கிட்டத்தட்ட 10.47% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிஐஸும் 19%க்கு மேலே இந்த ஸ்டேக்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட நாளைக்கு மண்டே என்ன கிழமை 14, அவங்க எக்ஸ் டேட் என்ன சொல்லியிருக்காங்க 16 நவம்பர் தான் எக்ஸ் டேட் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நாளைக்கு வாங்கினா கூட T+2 டேட்டு 16ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு இந்த பங்கை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு தாராளமாக இந்த பங்கை வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல பங்கு, லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.